அனல் பறக்கிற மாதிரி நம்மளுடைய அடுத்த கம்பேரிசன் வீடியோவா ஃபேமஸாக இருக்கிற பஜாஜோட N160க்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன டிவிஎஸோட RTR 160 4-வீக்கும் தான் கம்பேரிசன் வீடியோ. ஸோ இந்த ரெண்டு வண்டியில் எது பெஸ்ட்டாக இருக்கும், எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே லுக்கு வந்து சப்ஜெக்டிவ்னு சொன்னாலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பின்னாடி இருக்கிறது தான் பழைய RTR. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லைட் ப்ளூ எடிஷன் இப்போ வந்து புது வேரியண்ட்டு, புது லுக்கோட மாறி இருக்கு. அதே மாதிரி N160யும் இதுக்கு ஏற்ற மாதிரிக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் திரும்பி பார்க்குற அளவு தான் இருக்கு. இங்கே காமன் கஸ்டமரை ரெண்டுத்துக்கும் வந்து லுக் வைஸில் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு வந்து ரெண்டுமே வந்து நல்லா ஹை அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா டிவிஎஸ்ல கலர்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லைட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து LED தான், கிளியர் விசிபிளா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து புது வேரியண்ட்ல பழைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் ரெண்டுத்துல வந்து புது வேரியண்ட்ல லைட் வந்து சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அப்பாச்சில அந்த அளவு இருக்காது. பட் இப்போ வந்து நியூ அப்கிரேட்ல நல்லாவே வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லுக் உங்ககிட்டே வர்றேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மெயினா இதோட இன்ஜின் செட்டப். ஸோ இங்க பவர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வண்டியுமே சிமிலரா தான் இருக்கும். இதுவே நீங்க டாப் எண்டை மட்டும் தான் நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா N160ன்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். மெயினாக இங்கே சொல்ல போனால் நம்ம டிவிஎஸ்ல எக்கச்சக்கமான ஃபியூச்சர் வந்து ஃபுல் லோட் பண்ணியிருப்பாங்க. வித் ஆயில் கூல்டும் உங்களுக்கு வந்துடும். N160 உங்களுக்கு ஏர் கூல்டு தான். ஹீட்டிங்குமே N160 விட RTRன்றது நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே ரெண்டுமே அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டெப்பர் கிளட்ச் தான். ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ்ன்றது வந்துடும். இப்போ N160ல ரோட், ரெயின் அண்ட் வந்து ஆஃப் ரோட் மோடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்பாச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட், அர்பன் அண்ட் ரெயின் மோடுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹை RPMல வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம ஜாப்பனீஸ் இன்ஜின் கூட தான் கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே நம்மளோட இன்ஜின் செட்டப் தான். டிவிஎஸ் இந்த பக்கம் பஜாஜ், ரெண்டுமே வந்து நல்ல ஒரு இன்ஜின் செட்டப் தான். பட் என்னதான் இருந்தாலும் நீங்க ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்து வைப்ரேஷன் ஸ்லைட்டா வந்து டிவிஎஸ்ல ஃபீல் பண்ணுவீங்க. பட் N160ல அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி N160யோட ப்ரோ அண்ட் கான்ஸ் போறதுலேயே சொல்லியிருப்பேன். மற்ற எல்லா பஜாஜை விட இதுல ஸ்மூத் வந்து மச் பெட்டரா இருக்கு N160ல அப்படின்றது. ஸோ அதே மாதிரி லாங் டிரைவ் போக எது பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே நீங்க பர்ஃபெக்டா டைம் விட்டு ரெஸ்ட் விட்டு போனீங்கன்னா பெருசா இஷ்யூஸ் இருக்காது. ரெண்டுமே நல்லா இருக்கும். பட் கண்டிப்பா RTRல ஆயில் கூல்டுன்றது ஒரு பிளஸ் அட்வான்டேஜ் தான். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட கர்வ் பைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்க RTR எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 145-146 kg கிட்ட வரும். இதுவே நீங்க N160 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 145-150 அது மாதிரி கிலோ கிட்ட வந்துடும் கர்வ் பைட். ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ்ன்றது உங்களால பார்க்க முடியாது வெயிட் ரேஷியோல. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்பாச்சில 180 mm கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து பெருசா இருக்கு. இதுவே N160 வந்து போதுமான அளவு தான், 165 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பெரிய அளவில் வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கில் தட்டல. பட் ஹெவியான ஆஃப் ரோடுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் டிவிஎஸ் அப்பாச்சில் இருக்கும். மற்றபடி ரெண்டு வண்டியிலுமே உங்களுக்கு டியூரபிலிட்டியாக இருக்கட்டும், அதோடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு மீடியம் சைடில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க RTRோட வந்து உங்களுக்கு 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 2.5 வந்து ரிசர்வ். இதுவே N160ல 14 லிட்டர் வந்து டேங்க் கெப்பாசிட்டி, 2.8 வந்து ரிசர்வ். ரியல் டைம் மைலேஜ் கம்பேரிசனுக்குள்ள பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு சிமிலியர். ஏன்னா ரெண்டுமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா கம்பேரிசனோட மோஸ்ட்லி இந்த ரெண்டு வண்டியுமே ரொம்ப சிமிலியராக தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ரியல் டைம் மைலேஜ் கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு N160 45 to 50 அது மாதிரி வந்து நீங்கள் நார்மல் எக்கோ மோடில் ஓட்டினா உங்களுக்கு கிடைக்கும். அதோட ப்ளஸ்ஸாகவே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே நீங்கள் RTR ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 46-47 வரைக்குமே நாங்கள் ஓல்டு வேரியண்ட்டே வந்து நிறைய கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ N160ன்றது ஒரு 4-5 பேர்கிட்ட கம்பேர் பண்ணி அவங்களுடைய ரியல் டைம் மைலேஜை சொல்கிறதா நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்பாச்சின்றது நானே நிறைய டைம் ஓட்டி அந்த மைலேஜ்ன்றதை கிளைம் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து ரொம்ப கிட்ட தான் வரும், சிமிலியர் தான். இல்லைப்பா ஏதாச்சும் ஒன்று சொல்லு, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அப்படின்னா கண்டிப்பாக N160ன்றது ஒரு 2-3 மைலேஜ்ன்றது எக்ஸ்ட்ரா தான் தருது. நெக்ஸ்ட் டயரு, சேஃப்டி அண்ட் பிரேக்கிங் அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு டியூவல் சேனல் ABS தான். பிரேக்கிங்க்கு உங்களுக்கு டிவிஎஸ்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடும். நல்லா பெரிய டிஸ்கே வந்து ரெண்டுத்துமே கொடுத்துருக்காங்க. பிரேக் வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு, பெருசா குறை கிடையாது. ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்கு. இந்த சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USD ஃபோக்ஸ் தான் ரெண்டு வண்டியிலுமே உங்களுக்கு தராங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் லைட்டா நீங்க வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் சிமிலரா பில்லியன் கூட போறப்போ உங்களுக்கு RTRன்றது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா உங்களுக்கு தருது. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும். சாதாரணமா பாக்குறீங்க, நார்மலா ஓட்டுறீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸே உங்களுக்கு தெரியாது. மெயினா இது ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். ஒரு ஆல்ரவுண்டர் பைக் தான் ரெண்டு பைக்குமே வரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான்
எல்லாமே லோட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சீட்டிங்கோட கம்ஃபர்டபுள். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக N160 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 795 mm தான் வந்து சீட் ஹைட் இருக்கும். இதுவே ஆர்டிஆர் பார்த்தீங்கன்னா 800 mmன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதோடைய சீட்டிங் கம்ஃபர்டபுள் உங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மஸ்ட்டு ஒரு பில்லியனோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ கூட கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் தெரியாததுக்கு முன்னாடியே ஜஸ்ட் வெறும் வீடியோவில் மட்டுமே பார்த்து வண்டி எடுத்த காலம் உண்டு. அதுக்கப்புறம் பெரிய தலைவலியும் எனக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா, நான் 6 feet டால், ஒரு 70 kg இருக்குன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை நீங்கள் வெயிட் கம்மியாக இருக்கீங்க, ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அதை மேனேஜ் பண்ண. ஸோ அதனால தான் டிஎம்ல நிறைய பேர் வந்து எனக்கு எந்த வண்டி கரெக்டாக இருக்கும்னு சொன்னால் நான் கேட்ட முதல் கொஸ்டின் உங்களுடைய ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, அதுதான் நான் கேட்பேன் ஃபர்ஸ்ட்டாக கொஸ்டின். சரி, காமனாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 160 4V RTR. இதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என் ஒய்ஃப் இது மாதிரி 2 பேர் போனோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, பெருசாக எந்த குறையும் இல்லை 2 பேருக்கு. இதுவே N160ல லைட்டாக நீங்கள் ஆர்டிஆரை காட்டிலும் அந்த N160ன்றது ஸ்லைட்டாக அந்த பில்லியனோட சீட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். வீடியோவில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் நடக்குது, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஆங்கிளை மாற்றி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது ஸ்பிளிட் சீட். இதுக்கு முன்னாடி இந்த வேரியண்ட்டில் மேலே வந்து இது பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா போட்டு. ஸோ இது கொஞ்சம் வயசானவங்க ஏறத்துக்கு லைட்டாக வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் வந்து மஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ 2 வண்டியுமே சீட்டிங் கம்ஃபர்டபுள்ன்றது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூச்சரு, டிஎஃப்டி டிஸ்பிளே, கலராக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஃபியூச்சராக இருக்குன்னா கண்டிப்பாக டிவிஎஸ் தான். அது மாதிரி எல்லாமே வாரி அடிச்சிருப்பாங்க. அந்த அளவு நிறைய கொடுத்துருப்பாங்க டிவிஎஸோட அப்பாச்சி RTR 4Vல. பட் இதுவே நீங்கள் N160 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் LCD டிஸ்பிளே தான் இருக்கும். அதுவுமே வந்து ஒரு தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லோட் பண்ணியிருக்கும். ஸோ ப்ரைஸ் ஒரு 170 கிட்ட ஆன் ரோடு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், முன்ன பின்னன்றது வந்துடும். இங்கே மெயினாக சர்வீஸு, ஸ்பேர் அவைலபிலிட்டி. இங்கே பஜாஜுக்கு பெரிய அட்வான்டேஜ் அதோடைய ஸ்பேர் தான், உடனே கிடைச்சிரும். அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸோட ப்ரைஸும் கம்மி, டிவிஎஸும் உங்களுக்கு கம்மி தான், பட் உடனே உங்களுக்கு கிடைக்காது. சர்வீஸ் எந்த அளவு குவாலிட்டியாக பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெயினாக இங்கே டிவிஎஸ் பைக்கை குறை சொல்லணும்னு கிடையாது, வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது. நான் வந்து குறை சொல்லணும் இல்லை அப்பாச்சி பைக்கை குறை சொல்லணுன்றதுக்காக கிடையாது, பட் சர்வீஸ்ன்றது ரியலாகவே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ பஜாஜ் மட்டும் நல்லா இருக்குதா, அதை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன், ஏதாவது காசு கொடுத்துட்டாங்களா அப்படின்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பல. நான் பஜாஜை காட்டிலும் நீங்கள் டிவிஎஸ்ல ரொம்ப அடிபட்டிருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தில் உங்கள் நியர்பையில் எந்த ஷோரூம் சர்வீஸ் வந்து நல்லா இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. மோஸ்ட்டாக எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எல்லாமே ரொம்ப சிமிலராக இருக்குது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வரது எல்லாமே சென்சார் இஷ்யூஸ்னால எப்போனாலும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ சர்வீஸ் சென்டருக்கு மட்டும் முதல் ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. ஸோ நம்ம XSR, NS 200 பிளாஸ்டா எல்லா கம்பேரிசனுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்போ நல்லா டிஃப்ரென்ஸ்ன்றது தெரிஞ்சு. பட் இந்த 2 வண்டியுமே ரொம்ப சிமிலராக இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன், சிம்பிளாக நீங்கள் RTR 160 4V யாருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து பவரை என்ஜாய் பண்ணணும், சிட்டிக்குள்ளே குறிப்பாக இனிஷியல் டார்க் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணணும், அதே நேரத்தில் ஸ்போர்ட்டி ஃபீல் இருக்கணும், எனக்கு லுக்கும் இது வந்து புது லுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக RTR 160 தான் உங்களுடைய செலெக்ஷனு. இல்லைப்பா எனக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், மைலேஜும் கொஞ்சம் கூட இருக்கணும், ஸ்மூத்தும் இருக்கணும் குறிப்பாக அப்படின்னா கண்டிப்பாக பஜாஜோட N160 தான் உங்களுடைய லிஸ்டிங்ஸில் வைக்கணும். என்னுடைய ஆப்ஷனுமே N160 தான். ஏன் அப்படின்னா எனக்கு டிவிஎஸோட சர்வீஸ் மேலே நம்பிக்கை இல்லை. வேறு எந்த வண்டியோட கம்பேரிசன் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.